நிர்மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர், எல்லாவற்றிலும் நிர்மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவரே. உம்மை போல் வேறொரு தேவனில்லை, நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. ஆம் பிதாவே, எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், துதியில் மத்தியில் வாசம் செய்கிற தேவனை போற்றுகிறோம். எங்களை தாழ்த்தியும் சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இன்று செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, admonish one another in all wisdom. admonish சொல்லும் போது அட்வைஸ் அப்படின்னு சொல்றது. இதற்கு ஆதாரமாக நாம் எடுத்து வாசிப்போம் கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 14-16வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இல்ல 16. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாயிருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடின்னு சொல்லி 17வது வசனம், வார்த்தைகளினாவது கிரியைகளினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதை எல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை என்ன செய்யுங்க, ஸ்தோத்திரிங்கள். கிறிஸ்துவின் வசனம் நம்மிடத்தில் நிலைக்கும் போது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? கிறிஸ்துவின் வசனம் நமக்குள்ள ஞானத்தோடு பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக என்று சொல்லி பவுல் கொலோசையருக்கு எழுதுகிறார். கிறிஸ்துவின் அன்பின் ஆழம், உயரம், அகலம், நீளம் இன்னதென்று அறிந்திருக்கிற நாம கிறிஸ்துவின் வசனத்தை சகல ஞானத்தோடும் பரிபூரணமாய் நம்முடைய இருதயத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்வதே நமக்கு மிக சால சிறந்த ஒரு காரியமாக நிச்சயம் அமையும். அதுதான் வேதமும் விரும்புகிறது, தேவனும் விரும்புகிறார். கிறிஸ்துவின் வசனம்
நமக்குள்ள நிலைத்திருக்கும் போது என்ன நடக்கும் தெரியுமா? கோரா என்ற ஒரு அருமையான தேவ மனிதன் சங்கீதங்களிலே சில புஸ்தகங்களை எழுதியிருக்கிறார். ஒரு 11 வசனங்களை அவர் எழுதியிருக்கிறார். அவர் எழுதின சங்கீதங்கள் எவைகளாவன? 42வது சங்கீதம், 44வது சங்கீதம், அப்புறம் 45 49 வரைக்கும் எழுதியிருக்கிறாரு. அப்புறம் 84, 85, 87, 88 இந்த 11 அதிகாரங்களை அவர் எழுதியிருக்கும் பொழுது அவர் மிக அழகாக கிறிஸ்துவை எப்படி சங்கீதங்களினால் ஞான பாட்டுகளினால் துதிக்க வேண்டும், எப்படி நேர்த்தியான வார்த்தைகளினால் நாம் எழுதி அதை பாட வேண்டும் என்று சொல்லி மிக அழகாக எழுதியிருக்கிறார். இந்த கோரா என்கின்ற மனிதன் தாவீது அரசாண்ட காலத்திலே அந்த தேசத்திலே அங்கு இருக்கிற ஆலயத்திலே கொயர் ட்ரூப்ல இருந்த ஒரு மனுஷர். அவருடைய முக்கியமான பணி என்னன்னா இந்த கொயரை நடத்துவது, அது போக அநேக புது பாடல்களை கர்த்தர்க்கென்று எழுதி பாடுவது அவருடைய பிரதான வேலையா இருந்தது. அவர் இப்படியாய் தன்னுடைய சங்கீதம் 49வது அதிகாரம் 1-4 வசனம் முடிய இப்படி எழுதியிருக்கிறார். எடுத்து வாசியுங்கள். ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் இதை கேளுங்கள். பூமியின் குடிகளே, சிறியோரும் பெரியோரும், ஐஸ்வர்யவான்களும் எளியோர்களுமாகிய நீங்கள் எல்லாரும் ஏகமாய் செவி கொடுங்கள். செவி கொடுத்து என் வாய் ஞானத்தை பேசும், என் இருதயம் உணர்வை தியானிக்கும். என் இருதயம் உணர்வை தியானிக்கும். எதை தியானிக்கும்? என்னத்தை தியானிக்க முடியும் நம்மள? இந்த வேத வசனத்தை. கர்த்தருடைய வேத வசனம் மிகவும் சால சிறந்தது. நம்முடைய வாழ்க்கையில நம்மை வழி நடத்துவதற்கு மிக ஏற்றதானது. அதுதான் தாவீது எழுதுகிறார். அது இருளிலே எனக்கு வெளிச்சத்தை கொடுக்கிற ஒரு வார்த்தை. நான் தடுமாறி நிற்கும் பொழுது, அல்லது நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு நடத்த வேண்டும் என்று சொல்லி தடுமாறி நிற்கிற வேளைகளிலே ஒவ்வொரு நாள் இந்த நிவேதத்தை திறக்கும் பொழுது, இந்த வார்த்தைகளை நீங்கள் வாசிக்கும் பொழுது அது உங்களை ஆற்றி தேற்றுகிறதாய், இருண்டு கிடக்கிற பாதையிலே ஒளி வீசுகிறதாய், நல்வழிப்படுத்துகிறதாய், எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய இருதயத்திலே அதை ஏற்றுக்கொண்டு அவைகளின்படி நடக்கிறதாய் நம்முடைய வாழ்க்கையிலே மாறி போகிற ஒரு அதிசயம் இருந்த வேத வார்த்தைகள் இது எழுதப்பட்டிருக்கிறது. அதனாலதான் ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளும் ஒவ்வொரு வேத ஞானிகளும் இதை அவ்வளவு கவனமாக நிதானமாக கர்த்தருடைய கரத்திலிருந்து ஆவிக்குரிய தேவ மனிதர்களிடத்திலிருந்து அவர்கள் வாங்கி எழுதியிருக்கிறதை நாம் காண முடியும். பரிசுத்த ஆவியானவர்கள் அவரை நிறைத்து இதை எழுத வைக்கும் பொழுதெல்லாம் அவங்க ஞானமா இதை எழுதுறாங்க. ஒவ்வொரு வார்த்தைகளும் அதான் சொல்லியிருக்கிறாரு மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல, எழுத்தின் உறுப்பினை செய்யக்கூடாது, வீணா போகக்கூடாது. அப்ப இந்த வேதத்துல எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள் நமக்கு எவ்வளவு முக்கியமானவைகள் என்று சொல்லி நாம் முதலாவது தெரிந்திருக்க வேண்டும். அவர் சொல்றாரு, ஓமைகளாக என் செவியை ஓமைகளாக சாய்த்து என் மறைபொருளை சுரமண்டலத்தின் மேல் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லிட்டு சங்கீதம் 47வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இப்படியா எழுதுகிறார். சகல ஜனங்களே கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தம் அடிச்சீங்க, நீங்க பாடுங்க என்று சொல்லிட்டு 47:5-7 வசனம் வரை எழுதுகிறாரு. தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தருளினார். தேவனை போற்றி பாடுங்கள் என்று சொல்லிட்டு நம்மளுடைய ராஜாவை என்ன செய்யணுமா? நம்ம போற்றி பாடணுமா? அப்புறம் அவர் சொல்றாரு, தேவனை போற்றி பாடுங்கள், நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள். தேவன் பூமி அனைத்துக்கும் ராஜா என்ன சொல்லி கருத்துடனே அவரை போற்றி என்ன செய்யணுமா? நாம பாடணும். இப்ப நாம எப்படி பாடுவோம்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். இது நார்மல் டியூன். ஆனா இந்த டியூன் எல்லாம் இப்ப எப்படி மாத்திட்டாங்க தெரியுமா? ஏ கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார். அப்படி ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டே போகுது. நம்ம ஆளுகளுக்கு தமிழ் ஒரு மாதிரி வேற விதமா என்ன செய்யுது?
ஆண்டவருடைய வார்த்தை பாருங்க, எவ்வளவு அழகான பாடல்கள், எவ்வளவு அழகான ராகங்களை கொடுத்து பாடி இருக்கிறாங்க. ஆனா அவங்க எப்படி இந்த கால சந்ததியினர் இந்த பாடல்களை எவ்வளவு கருத்தில்லாததாய் ஒரு ஒரு என்ன சொல்றது, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு ராகத்துல அதை மாற்றி அது பிழையற்ற ஒரு பாடல்கள் என்ன செய்யறாங்க, மாத்துறாங்க. ஆனா அவர் எப்படி அவர் எழுதும்போது எப்படினாரு, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். கோராவுக்கு எப்படி இப்படி ஒரு ஞானம் வந்துச்சு? ஏன்னா நீங்க சங்கீதம் 48வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. தேவனே, உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபை என்ன செஞ்சிட்டு இருக்க, சிந்தித்து கொண்டிருக்கிற. ஐயா, இங்கதான் இருக்குது ரகசியம். ஒரு தேவ மனிதன் தேவனை பற்றின காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிறாரா? நாள்தோறும் ஒவ்வொரு மணி நேரமும் அவர் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் இந்த வசனத்தை எதற்காக இப்படி எழுதி வைத்திருக்கிறார்? எதற்காக இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது? அல்லது எதற்காக இப்படி ஒரு தீர்க்கதரிசிகள் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறாங்க என்று சொல்லி அவர் கருத்துடனே அந்த காரியத்தில் இருக்கும் பொழுது அங்க எப்படிப்பட்ட காரியங்கள் வருகிறது? 11 சங்கீதங்களை பாடி இன்றளவும் அந்த சங்கீதங்களை நாம் சேர்த்து வாசிக்கக்கூடிய ஒரு பாக்கியம். பாருங்க, ஆண்டவருடைய வசனம் நமக்குள்ளே நிலைத்திருக்கும் போது ஞானத்தோடு பாடல்களை பாடி அவரை போற்றி துதிக்கக்கூடிய ஒரு காரியம் நமக்கு வருகிறது. ஆனா பவுல் கொலோசையருக்கு எழுதும்போது இப்படியா எழுதுகிறார். கொலோசையர் 3வது அதிகாரம் 16வது வசனத்தோட நம்ம முதல்ல வாசித்த பிரகாரம், கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாக இருப்பதாக, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு என்று எழுதுகிறார். நாம ஏன் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்ல வேண்டும்? ஏன் ஐயா நம்ம ஆலயத்துக்கு வரோம்? எதற்காக ஆலயத்திற்கு நாம கர்த்தருடைய வேதத்தை குறித்ததான ஒரு வியாக்கியானங்களை அல்லது அந்த வார்த்தைகளை, அதில் உள்ள ரகசியங்களை நாம் எதற்காய் தெரிந்து கொள்ள வேண்டும்? எதற்காய் நாம் ஒருவருக்கொருவர் ஞானத்தோடு இப்படி புத்தி சொல்ல வேண்டும் என்று சொல்லி வேதம் எழுதியிருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்த்தோம்னா, கலாத்தியர் 6வது அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்து வாசிங்க. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணிக்கொண்டால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனாய் இருப்பான். அப்படின்னா எது நம்மை வஞ்சிக்கிறது? இப்போ நம்ம அங்க சொல்லப்பட்டிருக்கு, ஒருவன் தன்னை ஒன்றும் இல்லாம இருந்தும் அவனிடத்துல ஒருவேளை தேவனுடைய வார்த்தை இல்லாம இருந்து, அல்லது ஒரு வெளிப்பாடு இல்லாம இருந்து, அல்லது உலக பிரகாரமா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கிட்ட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாளந்துகள் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனா நீங்க சிலரை பாருங்க, ஒண்ணுமே இருக்காது, அவனுக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டான். ஆனா வாய வச்சே வாழ்ந்துகிட்டு இருப்பான். சிலர் வாய வச்சே வாழ்வாங்க. நான் அப்படி ஆக்கிடுவேன், இப்படி ஆக்கிடுவேன், அப்படி செஞ்சிருவேனாக்கும், இப்படி செஞ்சிருவேனாக்கும் என்று சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லாம வீண் வார்த்தைகளினால் அலம்பக்கூடிய ஒரு காரியம். அவைகளை குறித்து தான் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவன் தான் ஒன்றும் இல்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால். அப்படின்னா இங்க நாம ஒரு காரியம் யோசிக்கணும். எதற்காக இந்த வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கு? நாம் ஏன் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது? ஏன்னா அநேக நேரங்களிலே நாம வேதத்தை தவறாய் புரிந்து கொண்டு, அல்லது ஒரு ஒரு முட்டாள்தனமான ஒரு காரியங்களை சிந்தித்துக் கொண்டு அநேக வேளைகளில் நாம என்ன செய்யறோம்? நாம வேதத்தை குறித்து தப்பான எண்ணம் கொள்கிறோம். அதனாலதான் அவர் இப்படி எழுதுகிறார். ஒருவன் தான் ஒன்றும் இல்லாத இருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னை தானே வஞ்சிக்கிறவனாய் இருப்பான். இப்ப அப்படின்னா எது நம்மை வஞ்சிக்கிறது என்று நமக்கு தெரியணும்ல. இப்ப நம்மளை யாரோ ஏமாத்துறாங்க நமக்குள்ள இருந்து. இப்போ நம்ம சாதாரண, இப்ப நான் சாதாரண ஒரு எலக்ட்ரீஷியன். இப்ப எனக்குள்ள இருந்து யாரோ ஒருத்தர் சொல்றாங்க, நீ சாதாரண எலக்ட்ரீஷியன் இல்லப்பா, உனக்கு 22-24 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உனக்குள்ள இருக்கு. இப்போ எல்லாருக்கும் இப்ப பேண்ட் 3 அப்படின்னா அவங்களுக்குலாம் ஒரு சேலரி நியமிக்கப்பட்டிருக்கு. இப்ப அவங்களுக்குள்ள சீனியாரிட்டி ஜூனியாரிட்டி அப்படிங்கிற ஒரு பாகுபாடு இங்க கிடையாது. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாளம் இருக்கு.
இப்போ ஒருத்தர் ஃபால்ட் ஃபைண்டிங் கெப்பாசிட்டி ஒருத்தருக்கு 1 மணி நேரம் இருக்குன்னா, இப்ப 22 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறேன்னா 15 நிமிஷத்துல சார்ட் அவுட் பண்ணிடுவேன். எனக்கு தெரியும் எங்க ப்ராப்ளம் மேக்சிமம் இருக்கும், எந்த இதை ஓபன் பண்ணா, எந்த பாக்ஸை ஓபன் பண்ணா எதுல ப்ராப்ளம் இருக்கும் அப்படிங்கறத தெளிவா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு என்னால் அறிந்திருக்க முடியும். ஆனா என்னுடைய ஜூனியர் என்ன செய்ய மாட்டான், அந்த காரியத்துல ஞானம் உள்ளவனா இருக்க மாட்டான். ஆனா அவனுக்கு என்ன நினைப்பு, உனக்கு மட்டும் தான் தெரியுமா, எனக்கும் தான் தெரியும், உன்ன மாதிரி நானும் பேண்ட்ரி தான் வாங்குறேன், உன் சாம்பளம் தான் நானும் வாங்குறேன், உன்ன மாதிரி நான் ஒரு எலக்ட்ரிஷியன் தான் அப்படின்னு நினைக்கும் போது அவனுக்குள்ள ஏமாத்துறது எது? அவனுடைய மாமிசம் அவனை ஏமாற்றுகிறது. நம்ம எடுத்து வாசிப்போம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 41ஆவது வசனத்துல இயேசு இப்படியாய் சொல்லுகிறார், நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. நமக்குள்ள இருக்கிற மாம்சம் நம்மை பலவீனப்படுத்தி கொண்டே இருக்கிறது. நம்ம எல்லாம் தெரிந்திருந்தோம் அல்லது எல்லாம் தெரியாம இருந்தோம், நம்ம எல்லாம் தெரிந்த மாதிரி என்ன செய்யறோம், ஒரு மாய்மானமான ஒரு வாழ்க்கை. வேதத்துல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது மிக மிக அதிகமான காரியங்கள் இருக்கிறது. வேதத்தின் ரகசியங்களை அறிந்திட புரிந்திட ஒரு புது வெளிச்சம் தந்திடுங்கன்னு சொல்லி பக்தன் பாடுகிறார். ஆனா நாம வேதத்தின் வெளிச்சத்தை காணாதபடிக்கு, அல்லது வேதத்துல எல்லாத்தையும் நான் கற்று தேர்ந்தாயிற்று, இனிமே வேதத்துல படிக்கிறதுக்கு எனக்கு என்ன இருக்கு, காலையில வழக்கம் போல கொஞ்சம் லேட்டா எழுந்தி கடவுடன்னு கிளம்பி நம்ம டியூட்டிக்கு ஓடுற மாதிரி என்ன செஞ்சிடறோம், டெய்லி ஓடிடுறோம். ஆனா இந்த வேதத்துல நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது, புரிந்து கொள்ள வேண்டியது இன்னும் ரகசியங்கள் அநேகம் இருக்கிறதுனால நாம என்ன செய்யணும், உற்சாகத்தோடு அனுதினமும் வாசித்து நம்ம கோரா எழுதி இருக்கிற பிரகாரம் நம்ம என்ன செய்யணும், இந்த வேத வார்த்தைகளிலே தரித்து இருக்கணும். அப்படின்னா இந்த மாம்சம் எப்படி இயக்குகிறது நம்மள? எடுத்து வாசிங்க பிரசங்கி 10ஆவது அதிகாரம் 12ஆவது வசனம். பிரசங்கி 10ஆவது அதிகாரம் 12ஆவது வசனம். ஞானிகளுடைய வாய்மொழிகள் தயை உள்ளவைகள், மூடனுடைய உதடுகளோ அவனையே விழுங்கும் என்று சொல்லி எழுதிட்டு 13ஆவது வசனத்துல சொல்றாரு, அவன் வாய்மொழிகளின் துவக்கம் மதியினமும் அவன் வாக்கின் முடிவு கொடிய பைத்தியமாகும். 14ஆவது வசனம், மூடன் எப்படி பேசுறானா, மிகுதியாய் பேசுகிறானா. மிகுதியாய் பேசும் பொழுது 15ஆவது வசனத்தை வாசிங்க, அதை விட்டுட்டு ஊருக்கு போகும் வழியை மூடன் அறியாததினால் அவன் தொல்லை என்ன பண்ணுதான், ஒவ்வொருவரையும் இழைக்கப்படுதான். அப்படின்னா நாம மாம்சம் சொல்லுகிறபடி நடக்கும் போது நாம எப்படிப்பட்டவர்களாக மாறுகிறோம் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. நம்ம மாம்சம் வாஸ்தம், மாம்சத்தின்படி மாம்சத்தின் காரியங்கள் நம்மளை வெளிப்படுத்தும் பொழுது, அதன் வழியில நம்ம நடக்கும் பொழுது நம்ம எப்படி மாறுகிறோம், மூடனாக மாறுகிறோம். அதான் இப்ப நம்ம வாஸ்த 12ஆவது வசனத்துல முதல் எழுத்து என்ன போட்டிருக்கு, ஞானிகளுடைய வாய்மொழிகள் தயை உள்ளவைகள். இப்ப பாருங்க, இந்த வேதத்தை வாசித்து இதன் வழியில நம்ம நடக்கும் பொழுது நம்ம ஞானிகளுடைய வாயிலிருந்து வருகிற தயை உள்ள வார்த்தைகளை பேசுகிற பிள்ளைகளை நம்ம நினைச்ச முடியும், மாறிவிட முடியும். பிரியமானவர்களே, நாம மாம்சத்தின் சொற்களை கேட்டு நடக்கும் பொழுது அநேக வேளைகளிலே அங்க என்ன செய்யுது, எல்லாம் தவறாய் முடிகிற ஒரு காரியம். பிரசங்கி 10ஆவது அதிகாரம் 12ஆவது வசனத்துல நாம வாசித்தோம். இப்போ அத பவுல் இப்படி எழுதுறாரு பாருங்க, கலாத்தியருக்கு எழுதும் போது 5ஆவது அதிகாரம் 17ஆவது வசனத்துல, மாம்சம் ஆவிக்கு விரோதமாயும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும், எப்படி மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறதா? ஐயா நல்லா கவனிங்க இந்த வார்த்தைகளை, இது என்னுடைய வார்த்தைகள் அல்ல, வேத வார்த்தை. வேதம் நமக்கு எப்படி சொல்லி கொடுக்கிறது, நாம செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு சொல்லிட்டு
இவைகள் ஒன்றுக்கொன்று எப்போது என்ன செய்தான்? விரோதமா இருக்கா. நாம முதலாவது ஜெயிக்க வேண்டியது யார? பிசாசையா? நம்மளுடைய மாம்சத்தை. சரியா சொன்னீங்க. முதலாவது நாம ஜெயிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா நம்மளுடைய மாமிசம். ஏன்னா இந்த மாம்சம் தான் அநேக நேரத்துல நம்ம பாவத்துக்குள்ள தள்ளுகிற ஒரு காரியம். இந்த மாம்சம் தான் தேவனுடைய வார்த்தையை விட்டு வழி விலகி போக செய்கிற ஒரு காரியம். ஏன்னா மாம்ச சொல்படி நடக்கும் பொழுது மாம்சத்திற்கும் ஆவிக்கும் அங்க டக்கு போர் நடந்துகிட்டே இருக்கு. மாம்சம் சொல்லும், எனக்கு என் பாடிக்கு இதெல்லாம் தேவை, நீ குடு, நீ குடு, நீ இதை செய், நீ இதை குடி, நீ இதை ஊது, இல்ல நீ அங்க போ, அதை பாரு சொல்லி மாம்சம் இச்சித்து கேட்டுக்கொண்டே இருக்கிறது. நம்மளுடைய ஆவியில தேவ பலன் இல்லைன்னா, வசனத்தின் கிரியைகள் நமக்குள்ள இல்லைன்னா, இந்த மாம்சத்தின் இழுப்புக்கு நம்மளுடைய ஆவியும் கூட போய் நம்மளுடைய மாம்சத்தையும் ஆவியையும் கரைப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கைக்குள்ள நம்ம போய் சேர்ந்துருவோம். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்போ எவ்வளவு கவனமா இந்த வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியத்தை நாம உணர்ந்து அதுல தியானமா இருக்கணும். அதான் சொல்லியிருக்காரு, இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலை உதிராத மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் என்ன செய்யும்? வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இல்லாமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல இருக்கிறாங்களாம். ஐயா, நம்ம அழைக்கப்பட்ட காரியம் அநேகம் உண்டு, நம்ம செய்யக்கூடிய வேலை அநேகம் உண்டு. ஆனா நம்மளுடைய ஆசை எதை சார்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறது? எவைகளை நோக்கி நாம பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோம்? பிரியமானவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்க. எத்தனை வருஷம் இன்னும் 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 நம்ம ஆசைகளை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் நம்ம வாழ போறோம். என்று தேவனுடைய ஆசையும் அவருடைய விருப்பத்தையும் நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் நம்ம எழுப்பி நிற்க போறோம். யோசித்து பாருங்க. வாழ்க்கையில சாதித்தவங்க வேதத்திலையும் சரி வரலாற்றிலையும் சரி பேர் இடம் பெற்றவங்க எல்லாம் தன்னுடைய மாம்ச சிந்தையை மீறி கிறிஸ்துவுக்காக ஏதாவது செய்துவிட மாட்டானா, அல்லது நான் ஏதாவது ஒரு புதிய கண்டுபிடிப்புகளை நான் கண்டுபிடித்து விட மாட்டேனா என்று சொல்லி துடித்து வெற்றி பெறுகிறவர்கள் உலகத்துல வெகு சிலர்தான். ஏன் அந்த வெற்றியாளர்களின் பட்டியல்ல நம்மளால போய் உட்கார முடியலன்னா, நம்மளுடைய சிந்தை மாம்ச சிந்தையா இருக்குது. மாம்சத்தின் தேவைகளை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம் வாழ்க்கையில. ஆண்டவர் சொல்றாரு, எதற்காய் நம்ம ஒருவரை ஒருவர் மாறி மாறி புத்தி சொல்லிக் கொள்ள வேண்டும்? ஞானத்தோடு சொல்லியிருக்காரு, ஞானத்தோடு புத்தி சொல்லுங்கப்பா. நான் தவறி விழுந்துட்டேன்னா, அண்ணே நீங்க பண்றது சரியில்லைண்ணே, தப்புண்ணே, இதை நம்ம இப்படி செய்வோம்ண்ணே, எழும்பி வா கட்டுவோம். நான் ஒரு சகோதரியை அல்லது ஒரு சகோதரனையா சொல்லும் பொழுது ஞானத்தோடு, சகோதரி கொஞ்சம் கேளுங்க, சகோதரனை கொஞ்சம் கேளுங்க, ஆண்டவருடைய வார்த்தை இப்படி பேசுது. ஆண்டவருடைய வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகளாகிய நாம அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்பட்டு நடக்காம இருந்தா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் சொல்லி ஒருவருக்கு ஒருவர் மாறி மாறி புத்தி சொல்லிக் கொள்ளும் பொழுது அங்க நடக்கிறது என்ன? எல்லா வழிகளும் சரியான வழிகளாக நியமிக்கப்படுகிறது. ஒரு 400 மீட்டர்ஸ் ஒரு ரிலே ஓடுறோம். நம்ம எல்லாரும் ரிலே தான் ஓடிட்டு இருக்கோம், இண்டிவிஜுவல் இல்ல. அப்போ ஒருத்தர் கையில அந்த பைப் இருக்கும் பொழுது they have to start as soon as they had the whistle, and they should run very faster to reach the pipe to someone else. ஓடணும். ஓடி போய் எல்லாருக்கும் முன்பாக அந்த பைப்பை அடுத்த வீரர்கிட்டயோ வீராங்கனைகிட்டயோ கொடுக்கும் பொழுதுதான் அவங்க அவங்களுடைய ஓட்டத்தை ஓடி அவங்க அடுத்தவங்க போய் அதை கடத்த முடியும். இப்படி எல்லாரும் இந்த 400 மீட்டர்ஸ்ல 3000 மீட்டர்ஸ் நம்ம ஓடுறோம்னா அந்த 3000 மீட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரே வேகத்துல ஒரே நேர் கோட்டுல ஒரே வெற்றி நோக்கத்துல ஓடும் பொழுதுதான் அங்க வெற்றி வருகிறது. இந்தியா ஸ்போர்ட்ஸ்ல பெரிய அளவில் சாதிச்சது இல்ல, இப்பதான் தொடங்கி இருக்கிறாங்க. நம்ம கண்டதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த காலத்துல யாரு
நம்ம அக்கா பிடி உஷா அவங்க தான் கோல்டு மெடல் வாங்கின ஒரே தங்க மங்கை. ஏன் அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் பிளேயர் எழும்பலன்னா, பேசிக்ல இருந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை கொடுக்க கவர்மெண்ட் மறந்துருச்சு. ஏன்னா அவங்க பாக்கெட்டையே பார்த்துட்டு இருந்தாங்க, பிளேயர்ஸை யாரும் கவனிக்கல. ஒரு பெண் தப்பி தவறி ஒரு காரியத்துல ஜெயிச்சு ஸ்டேட் லெவல்ல இருந்து நேஷனல் லெவலுக்கு போயிட்டான்னா அவ படுற பாடு இருக்கிறது. அவ எத்தனை பேருக்கு அவங்க சொல்ற காரியங்கள் எல்லாம் கேட்க வேண்டியிருக்கும் தெரியுமா? அவ மேல போனா அவ்வளவு ஹடல்ஸ் இருக்கு அவங்களுடைய வாழ்க்கையில. இப்ப இதெல்லாம் நொறுக்கணும்னா நம்முடைய சிந்தை ஆவியின் சிந்தையா இருக்கணும். இந்த ஆவியின் சிந்தையோடு ஓடும் பொழுதுதான் நம்மளுடைய ஓட்டத்தை நினைச்ச முடியும், நம்ம நேர்த்தியாய் ஓடி முடிக்க முடியும். ஏன் நாம நியாயப்பிரமாணம் இப்போ நம்ம கலாத்தியர் 5:17 வாசித்தோம். 18 வாசிங்க. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. ஏன் நாம நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவங்க அல்ல? நீங்க பாருங்க, ரோமர் 7வது அதிகாரம் 1 6 வசனம் வரை நம்ம எடுத்து வாசிப்போம். நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்கிறவர்களுடனே பேசுகிறேன்னு சொல்றாரு. சகோதரரே, மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணம் அவளை ஆளுகிறது என்று அறியாமல் இருக்கிறீர்களா? அது எப்படி எண்ணில்? இப்ப ஒரு புருஷனையும் ஒரு ஸ்திரீன்னு சொல்லி சொல்றாரு. புருஷனுடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடும் இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணத்தின்படியே நிபந்தனைக்கு உட்பட்டு இருக்கிறார். இப்போ ஒரு புருஷன் உயிரோடு இருக்கும் பொழுது அந்த பெண் எப்படி இருக்கா? நியாயப்பிரமாணத்தின்படி, அதாவது திருமணத்தால் இருவரும் இணைக்கப்பட்ட அந்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லா காரியத்துக்கும் நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டு இருக்கிறார். ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி எப்படி இருக்கணும்? நேர்மையா இருக்கணும், அவருக்கு உரியவராய் இருக்கணும், அவருக்கு கீழ்ப்படியணும். இப்ப போனவங்க கூட நம்ம பாஸ்டர் சொல்லி கொடுத்தாங்க இல்லையா? மனைவியானவள் புருஷனானவன் எப்படி இருக்கிறான்? தலையா இருக்கிறான். மனைவி நம்ம கலெக்டரா இருந்தாலும் சரி, அல்லது நாட்டுக்கே முதலமைச்சரா இருந்தாலும் சரி, புருஷனுக்கு யாரு? அவங்க கீழ்பட்டு இருக்காங்க, அவங்க கீழ்ப்படியணும். அது மாத்திரம் இல்ல, இப்ப அடுத்தது, புருஷன் மரித்த பின்பு புருஷனை பற்றிய பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆயிட்டா. இப்போ ஆகையால் புருஷன் உயிரோடு இருக்கையில் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினால் விபச்சாரி எனப்படுவாள். இப்ப புருஷன் இறந்துட்டாரு அல்லது ஏதாவது ஒரு நியாயமான காரியத்திற்காக டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னா வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினாலும் அது விபச்சாரி அல்ல என்று சொல்லிட்டு, அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தவர்களாகிவிட்டீர்கள். நாம் மாம்சத்திற்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய பாவச்சைகள் மரணத்திற்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயங்களில் அது என்ன செஞ்சது? பேலன்ஸ் செய்தது. இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாய பிரமாணத்திற்கு நாம் இப்ப என்ன செஞ்சிட்டோம்? மரித்தவர்கள் ஆயிட்டோம். அதிலிருந்து இப்ப என்ன ஆயிடுச்சு? விடுதலையாக்கப்பட்டுட்டோம். அதாவது கணவன் மரித்தால் மனைவி என்ன செஞ்சா? கட்டுகளிலிருந்து, அந்த திருமண கட்டுகளிலிருந்து விடுபட்டுறா. இப்போ இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்ததுனாலே இந்த நியாயப்பிரமாண கட்டிலிருந்து நம்ம விடுதலையாகி அன்பின் குமாரனுடைய கட்டுக்குள்ள நம்ம என்ன செஞ்சிரோம்? ஆட்டோமேட்டிக்கா விடுதலை ஆயிடுறோம். இப்போ நீங்க அது எப்படின்னா, நியாயப்பிரமாணம் பாவமா?
நியாயப்பிரமாணம் பாவம்னு எழுதியிருக்கு? இல்ல. இப்ப ரோமர் 7:7 வாசிங்க. ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ? பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை, இச்சியாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. அப்ப நியாயப்பிரமாணம் நமக்கு எதற்காக கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா, எது பாவம் எது பாவம் இல்லை என்று சொல்லி வேறு பிரித்து காட்டுவதற்காக நியாயப்பிரமாணம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப 10 கட்டளைகளை குறித்து நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்துல நம்ம 10 கட்டளைகளை குறித்து நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? 10 கட்டளைகள் இப்போ 1 to 17 வசனங்கள் முடிய அது 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த கற்பனைகளினால் நம்மளுடைய பாவங்களை மீறுதல்களை குறித்து நமக்கு சொல்லிக் கொடுக்க முடிந்ததை அன்றி அதுல இருந்து என்ன செய்ய முடியல? விடுதலையை கொடுக்க முடியல. இப்ப 10 கட்டளையை மோசே வாங்கிட்டு வந்தார். வாங்கிட்டு வந்து முதல்ல உடைச்சு போட்டார். அது வாங்கிட்டு வரும்போதே அங்க ஜனங்கள்லாம் ஆடி பாடி குடிச்சு வெறிச்சு பாவத்துல தெளிச்சிருந்தாங்க. அதை பார்த்து கோவத்துல போட்டு உடைச்சிட்டாரு. மறுபடியும் தேவன் எழுதி கொடுத்தார். இப்ப இந்த கற்பனையினால என்ன செய்ய முடியலன்னா, பாவத்தை நம்மளால மேற்கொள்ள முடியல. இந்த நியாயப்பிரமாணம் பாவத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்க கூடாமல் போயிற்று. இப்போ மத்தேயு 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பாவத்தை மன்னிக்கிறதுக்கு உலகத்துல ஒருத்தருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குன்னா, மத்தேயு 9ஆம் அதிகாரம் 6வது வசனம், பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு என்ன அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாத காரண பார்த்து என்ன செய்றாரு? நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ. பாருங்க, நியாயப்பிரமாணம் நம்மளை விடுதலை ஆக்க முடியல. ஆனா இயேசு கிறிஸ்துவின் மரணம் நம்மளை எல்லா பாவ கட்டுகளில் இருந்து சாப கட்டுகளில் இருந்து இன்று விடுதலையாக்கி உங்களை என்னை இன்னைக்கு தகுதியுள்ள ஒரு பிள்ளைகளாய் அவருடைய சமூகத்தில் உட்கார வச்சிருக்கு. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்போ இப்படிப்பட்ட ஒரு கிருபையை பெற்ற பிள்ளைகளாகிய நாம நியாயப்பிரமாணத்துக்கு அல்ல, எல்லாரும் நமக்கு தெரியும் எது எது பாவம். இப்ப இச்சை, அது சொல்லப்பட்டிருக்கு, இச்சை பாவம் என்று அதுல எழுதப்படாத இருந்தால் இச்சை பாவம் என்று நம்ம அறியாமல் இருப்போமே. திருடாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, பிறருடைய மனைவி இச்சையாதிருப்பாயாக என்கின்ற கற்பனைகள் மோசே இடத்துல கொடுக்கப்படலனா, அதுல எழுதப்படலனா, இவைகள் நமக்கு தெரிந்திருக்க வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் நம்ம என்ன செஞ்சிட்டு இருப்போம்? சகஜமா செஞ்சிட்டு இருந்திருப்போம் இல்லையா? சகஜமா செஞ்சிட்டு இருப்போம். இப்போ அநேக நீங்க வெஸ்டர்ன் பீப்புள்கிட்ட நீங்க போய் கேளுங்களேன், என்னடா நினைச்சு போய் ஒரு பொண்ணு கூட போயிட்டு இருக்க, போன வாரம் தானடா ஒரு பொண்ணு கூட சுத்திட்டு இருந்த, இந்த வாரம் வேற பொண்ணை கூட்டிட்டு போறேன்னா, அது போன வாரம், இது இந்த வாரம் தான். எப்படி? அது அவ்வளவுதான். அவனுக்கு போர் அடிச்சு போச்சு. இப்ப புது கம்பெனி என்ன வேணும் அவனுக்கு? இது அவனுக்கு தெரியாது. ஏன்னா அவன் வேதம் வாசிக்கல. இயேசுவை இந்த ஜனங்கள் பின்னால தள்ளி வச்சதுக்கு மெயின் காரணமே பாவம் செய்யாத என்று வேதம் நமக்கு சுட்டி காட்டின ஒரு காரணத்தினாலதான் இவங்க வேதத்தை என்ன செஞ்சிட்டாங்க? புறம்பு தள்ளி வச்சுட்டாங்க. அநேகர் வேதம் வாசிக்கிறது இல்ல, ஆலயத்துக்கு போகிறது இல்ல. பாவம் இன்னதென்று அவர்கள் அறியாதபடினாலே அவர்கள் செய்கிற எல்லா காரியமும் நீதி என்று அதற்கென்று தெருவிலே இறங்கி அம்மனமாய் போராடக்கூடிய அசிங்கம் இந்த நாடுகள்ல நடக்கு. புரியுதா? போ வேதம் வாசிக்கிற பிள்ளைகளாகிய நமக்கும் வேதம் வாசிக்காத பிள்ளைகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? நாம நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்கிறோம், அவர்களோ அறியவில்லை. இப்போ அது மட்டுமல்ல, இன்று நமக்கு இந்த உன்னத அதிகாரத்தை, இப்ப இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னிக்க வல்லவர் என்று சொல்லி நாம வாசித்தோம் மத்தேயு 9:6. அதே அதிகாரத்தை இன்னைக்கு நம்ம கிட்டையும் கொடுத்து அனுப்ப அவர் ஆயத்தமாயிருந்து கொடுத்து அனுப்புகிறார். யோவான் 20ஆவது அதிகாரம் 21 to 23 வசனங்களை வாசிங்க. யோவான், இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லிட்டு
பிதா என்னை அனுப்புறது போல. நல்ல கவனிங்க இந்த காரியத்தை. பிதா இயேசு கிறிஸ்துவை இந்த பூ உலகிலே இந்த நியாயப்பிரமாணத்தில் கட்டுண்டவர்களாகிய நம்மை அதிலிருந்து மீட்கும் பொருட்டாக அவர் என்ன செஞ்சார்? பிதா கிறிஸ்துவை உலகத்துக்கு அனுப்புகிறார். இப்ப கிறிஸ்து நம்மளை எக்யூப் பண்ணி அனுப்புகிறார். வாசிங்க. நானும் உங்களை அனுப்புகிறேன். என்ன செய்யறாரு? அவர்கள் மீது ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு 23வது வசனத்துல இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம். இப்போ எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு என்ன செய்யாது? மன்னிக்கப்படாது இருக்கும் என்றா. இப்ப உடனே நாம என்ன செய்வோம்? நமக்கு வேண்டாதவங்க, நமக்கு எதிராக நிக்கிறவங்களுடைய பாவத்தெல்லாம் அப்ப நம்ம மன்னிக்காம இருந்தா போதுமா? அப்படியா சொல்லப்பட்டிருக்கு? இப்போ இந்த அதுல ஒரு கீவேர்டு அதனாலதான் சொல்லி இருக்கிறாரு. அவர் ஊதி என்ன செஞ்சாரா? பரிசுத்த ஆவிய போறவங்களுக்கு கொடுத்து விடுறாரு. இந்த பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்ற உடனே அவர்களுக்குள்ள என்ன அதிகாரம் வருது? எல்லாரையும் மன்னிக்கக்கூடிய அதிகாரம் வருது. நீங்க 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல இந்த பரிசுத்த ஆவியானவர் என்பது மிக தெளிவாக பவுல் எழுதியிருப்பாரு. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அந்த ஆவி நமக்குள்ளே வரும் பொழுது இப்ப என்ன நடக்குதுன்னா 18வது வசனத்தை வாசிங்க. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை எப்படி 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 நம்ம கேட்கறதெல்லாம் சரிதானே? கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அப்படின்னா நாம பாவங்களை மன்னிக்கலன்னா பரிசுத்த ஆவி நம்ம கிட்ட இருக்கா? இல்ல. இதுதான் உண்மை. நம்முடைய இருதயத்துல யாரையாவது மன்னிக்க முடியல, அல்லது யார் மீதாவது இருக்கிற கோபம் அடங்கவே மாட்டிக்கு, எரிச்சல் அடங்க மாட்டிக்குன்னு நமக்குள்ள நம்ம யோசித்து நம்ம கண்டுபிடிச்சோம்னா, let you know that you don't have a holy spirit in you. அப்ப இந்த பரிசுத்த ஆவி நிறைவு வரும் பொழுது நம்ம எப்படியாய் மாறுகிறோம்? மறுரூபப்படுகிறோம் என்று மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோமா? என்ன மகிமை? அதுதான் பாவங்களை மன்னிக்கிறதுக்கு உண்டான மகிமை இயேசுவின் இடத்திலிருந்து இன்று நம்மிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அதனாலதான் அவர் அனுப்பினார், எக்யூப் பண்ணி அனுப்பினார். எழும்பி பிரகாசி, ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மீது விரித்தது, இருள் பூமியையும் காரிருள் பூமியையும் நிரப்பும், ஆனாலும் கர்த்தர் உன்மீது உரிப்பார் என்று சொல்லி ஏசாயா நீங்க 60ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்துல நீங்க வாசிக்கும் பொழுது எழும்பி பிரகாசி, ஒளி வந்தது, நீ எழும்பு 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 சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள் என்று சொல்லி அநேக தீர்க்கதரிசிகள் வேதத்துல எழுதி வைத்திருக்கிற ரகசிய வார்த்தைகள் என்னென்றா, எப்படி எழும்ப முடியும்? இந்த பரிசுத்த ஆவியின் நிறைவு நம்ம நிரப்பும் பொழுது நம்மளால சும்மா இருக்க முடியாது, நம்மளால மன்னிக்காம இருக்க முடியாது, நம்மளால கிரியை செய்யாம இருக்க முடியாது, நம்முடைய கால்கள் வீட்டுல சும்மா கிடந்து தூங்காது, ஓடும் துடிக்கும், பிறருக்காய் செவிக்க துடிக்கும். ஒருத்தருக்கு கஷ்டம் கண்ணீர்னா அந்த கண்ணீர்ல நாம் போய் பங்கெடுக்கணும் என்று சொல்லி நம்முடைய கால்கள் விரைந்து ஓடும். அதுதான் இயேசுவை அறிந்த பிள்ளைகளுக்கும் அறியாத பிள்ளைகளுக்கும் உள்ள வித்தியாசம். நம்ம எதுக்கு கிறிஸ்துவின் அன்பிலிருந்து உன்னை பிரிப்பது யார்? உபத்திரவமோ, நாசமோசமோ, பட்டயமோ? எது? பவுல் சொல்றாரு, இவைகள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில வந்துச்சையா, ஆனா இவைகள் எல்லாவற்றிலும் காட்டிலோ இந்த சபையை குறித்ததான தாகமும் வருத்தமும் என்னை அதிகமாய் நெருக்கிறது என்று சொல்லி எழுதுகிறாரே. ஏன்னா அவர் ஆவியில் நிரம்பி இருந்தார், இயேசுவின் அன்பை ருசித்திருந்தார், அவருடைய வழியில நடந்து கொண்டிருந்தார். நம்ம கோராவை பத்தி பார்த்தோம், அவர் வேத வாசனத்தை சிந்தித்துக் கொண்டது போல பவுல் வேத வசனத்தை சிந்தித்துக் கொண்டிருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ
இந்த பரிசுத்த ஆவியின் நமக்குள்ள நிறைவு நமக்குள்ள இருக்குன்னா we have to forgive one another. அதான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். எதற்காக நம்ம ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லணுங்க? எதற்காக புத்தி சொல்லணும்? என்னுடைய சகோதரன் இடறி விழுந்துட்டான், அது எனக்கும் அல்லவா நஷ்டம். பரலோக ராஜ்யத்துக்கு நஷ்டம் வரும்பொழுது அது உங்களுக்கும் எனக்கும் அல்லவா நஷ்டம். அப்போ அவனை எப்படி விட்டு விடலாமா? அல்லது அந்த தங்கச்சி அப்படி விட்டு விடலாமா? அந்த அக்காவை அப்படி விட்டு விடலாமா? அந்த ஐயாவை அப்படி விட்டு விடலாமா? அந்த அம்மாவை அப்படி விட்டு விடலாமா? ஒருவன் இடறி விழும் பொழுது அவர்களுக்கென்று ஓடி சென்று புத்தி சொல்லி மீண்டும் வேத வழியில் அவர்களை திருப்பி கொண்டு வருவது இயேசுவின் பிள்ளைகளாகிய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடமை. பிரியமானவர்களே, இது பிரசங்கிக்கிற எனக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்டதல்ல. கிறிஸ்துவின் அன்பை ருசி பார்த்து கொண்டிருக்கிற, அவரினால் அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற்றிருக்கிறேன், அவரினால் சால்வேஷன் என்கின்ற ஒரு மிகப்பெரிய வல்லமை உள்ள காரியத்தை பெற்றிருக்கிற, நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்திருக்கிறாரே, நம்முடைய துரோகங்களை அவர் மன்னித்திருக்கிறாரே. இப்படிப்பட்ட காரியத்தை உணர்ந்திருக்கிற நாம தான் இதற்கென்று எழும்பி பிரயாணப்பட்டு ஓடணும். இதுதான் அன்னைக்கு வேதம் சொல்லுது. Forgive one another, advise one another with in wisdom. அந்த wisdom எங்கிருந்து வருது? நமக்கு வேதத்திலிருந்து வருகிறது. பிரியமானவர்களே, மத்தேயு 18ஆம் அதிகாரம் 24 35 வசனம் வரை இங்க ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். இப்போ 10,000 தாலந்து கடன்பட்ட ஒருவன் அவன் ஆண்டவனிடத்துல நிக்கிறான். இப்ப அவனை கொண்டு சபை முன்னால நிப்பாட்டியாச்சு. நிப்பாட்டும் போது அங்க என்ன நடக்கிறது? ஆண்டவன் கேட்கிறான், எனக்கு கொடுக்க வேண்டிய இந்த 10,000 வெள்ளியை நீ எப்ப கொடுப்ப? ஆனா அங்க எழுதப்பட்டிருக்கிறது, அதை கொடுக்கத்தக்க திராணி அவனுக்கு எழுச்சியில இல்லை என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இப்போ அவன் என்ன செய்யறான்? மண்டிட்டு, ஆண்டவரே என்னிடத்துல பொறுமையா இரும் என்று சொல்லி அவர் இடத்துல மன்னிப்பு கேட்கிறான். மன்னிப்பு கேட்கும் பொழுது 27வது வசனத்துல அவர் சொல்றாரு, நல்லா கவனிங்க. 10,000 வெள்ளி காசு கடன் பெற்றிருக்கிற ஒரு மனுஷன். இப்ப அவனுக்கு கொடுக்க திராணி இல்லாம போகும்போது அவன், ஆண்டவரே என்னிடத்தில் பொறுமையாயிரும் என்று சொல்லி எல்லாவற்றையும் உனக்கு சீக்கிரம் கொடுத்து தீர்த்துறேன்னு சொல்லி காலில் விழுந்து வணங்குறான். இப்ப 27ல அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னிச்சு அனுப்பிட்டான். எவ்வளவு பெரிய மனசு பாருங்களேன், எவ்வளவு பெரிய மனசு. இப்ப நான் என்கிட்ட ஒரு 100 பவுண்ட் யாராவது கடன் வாங்கினாங்க, நான் என்ன செய்வேன்? பிரதர், இந்த மாசம் கொஞ்சம் அனுப்பிடலாமா, நமக்கு கொஞ்சம் நெருக்கடி. உடனே அவங்க அனுப்பிடுவாங்க இல்லையா? இவர் 10,000 வெள்ளி வாங்கியிருக்காரு. ஆனா அவர் மன்னிச்சது மாத்திரமல்ல, அந்த கடனையும் தள்ளுபடி பண்ணிட்டாரு. இப்போ அப்படி இருக்க 28ல அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு இப்ப போறான். வந்த வேலை முடிஞ்சது, பயங்கர சந்தோஷமாச்சு. அப்பா, இனிமே அந்த கடனை அவங்களுக்கு கொடுக்க வேண்டாம்னு சந்தோஷப்பட்டாச்சு. இப்ப அவர் வெளியில போகும்போது என்ன நடக்குது? தன்னிடத்துல 100 வெள்ளி பணம் வாங்கின ஒரு மனிதன் என்ன செய்யறான்? அவனுக்கு எதிரில் இப்ப நடந்து வரான். இப்ப இவன் அவனை பார்த்துட்டான். பார்த்த உடனே, டேய், அங்க நடந்ததெல்லாம் ஒரு செகண்ட்ல மறந்துட்டாங்க. மறந்துட்டு அந்த 100 வெள்ளி பணம் வாங்கினவனை ஓடி போய் எங்க பிடிச்சானா? அவன் கழுத்தை பிடிச்சிட்டான். பிடிச்சிட்டு அவன் சொல்றான், நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்கின்றான். 29ல அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் இப்போ இவனை மாதிரி அவனு காலில் விழுறான். விழுந்து, என்னிடத்துல கொஞ்சம் பொறுமையா இருங்க, எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று வேண்டிக் கொள்கிறான். ஆனா இப்ப இவன் என்ன செய்யறான்? அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனில் காவலிலே போடு வச்சான். இப்ப அவனுக்கு நடந்தது என்ன தெரியுமா? 31வது வசனத்துல நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரன் கண்டு மிகவும் துக்கப்பட்டு
ஆண்டவனிடத்துல வந்து நடந்ததை எல்லாம் அறிவிக்கிறான். இப்ப அந்த ஆண்டவன் அவனை மறுபடி கூப்பிட்டு என்ன சொல்றான்? பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேனே. நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அந்த ஆண்டவன் கோபம் அடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் என்ன செய்தான்? உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். சொல்லிட்டு இயேசு இந்த உவமை சொல்றாரு. சொல்லிட்டு 35வது வசனத்துல சொல்றாரு, நீங்கள் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய், எப்படி மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதா உங்களுக்கு இப்படியே செய்வார். பாருங்க, இயேசுவின் இடத்திலிருந்து இரக்கம் பெற்ற நாம, அவரிடத்திலிருந்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நாம ஏன் பிறரை மன்னிக்க கூடாது? நாம ஏன் பிறருடைய கடனை மன்னிக்க கூடாது? நாம ஏன் நம்ம அவங்களுக்கு விரோதமாய் பேசின காரியங்களை மன்னிக்க கூடாது? நாம ஏன் அவங்களுக்கு தடையா இருந்த காரியங்களை மன்னிக்க கூடாது? ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, இவர்களுக்கு நீ மன்னிக்காம போனா உனக்கும் மன்னிப்பு இல்லப்பா. அப்போ இந்த பரிசுத்த ஆவியின் நிறைவை நாம வாங்கி கொண்டு இந்த வேதத்திலே அனுதினமும் நம்ம தரித்திருக்கும் பொழுது நமக்குள்ள வருகிற அந்த புதிய ஒரு கேரக்டர் இருக்கு பாருங்க. இட் இஸ் அமேசிங் இல்லையா? அந்த பிரதரை பாருங்க, எவ்வளவு அமைதலா இருக்காரு, எல்லார்கிட்டையும் எவ்வளவு சந்தோஷமா பேசுறாரு. அவரை பார்க்கும் பொழுது, அவரிடத்துல பேசும் பொழுது எங்களுக்கு ஏதோ ஒரு ஆறுதல் எங்களை அறியாம வருது. அவங்க கிட்ட எங்களுடைய குறைகள் எல்லாம் கொட்டி தீர்த்துட்டோம்னா ஏதோ ஒரு புதிய உற்சாகம் எங்களுக்குள்ள வருது. அல்லது அந்த அக்காவை பாருங்க, அவங்கள பார்க்கும்போது அவங்களிடத்துல வந்து எவ்வளவு சமாதானமான வார்த்தைகள் வருகிறது என்று சொல்லி பிறர் நம்மை குறித்து சாட்சியிடும் பொழுது அது யாருக்கு மகிமை? தேவனுக்கு மகிமை. அந்த ஆத்மாவும் இந்த ஆலயத்திலே பங்குள்ளவர்களாய் மாறும். பிரியமானவர்களே, யோசித்து பாருங்க, ஆண்டவர் ஏன் நம்ம ஞானத்தோடு ஒருவரை ஒருவர் புத்தி சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார்? ஏன்னா அவர் எவ்வளவாய் நம்மை நேசிக்கிறாரே. அவர் படைத்த ஒரு ரூபம் தானே நாம் எல்லாரும். அவரை போலவதான படைத்தார். அவருக்குள்ள இருக்கிற ஜீவ ஆத்மாவதான் நமக்குள்ளேயும் கொடுத்தார். அப்ப இந்த கேரக்டர் எப்படி நம்மகிட்ட இருந்து மிஸ் ஆச்சு? பிரியமானவர்களே, கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் இன்னைக்கு நம்ம இடத்துல பேசி கொண்டிருக்கிறார். அவர் சொல்றாரு, மனப்பூர்வமாய் with your full of heart you have to forgive one another. இந்த மனப்பூர்வமான மன்னிப்பு நம்மளிடத்துல இருந்து வரலன்னா நாம இயேசுவை அடையாளப்படுத்துகிற பிள்ளைகளாய் நம்மளுடைய வாழ்க்கையில மாற முடியாது. பிரியமானவர்களே, இதைத்தான் நாம ஒருத்தர் புத்தி சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். கடைசியாக நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 32, 33 வசனங்கள் நம்ம வாசித்து முடிப்போம். புத்திமதியை தள்ளிவிடுகிறவன் தன் ஆத்துமாவை வெறுக்கிறான், கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவனோ ஞானம் அடைவான். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. பாருங்க, மிக அழகாக வேதம் இன்னைக்கு நம்ம கூட பேசிட்டு இருக்கு. மிக அழகாக வேதம் நம்ம கூட பேசிட்டு இருக்கு. நம்ம கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல வாசித்தோம், கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாய் வாசமாய் இருப்பதாக. பரிபூரணம், அதுதான் பார்த்தோம். மனப்பூர்வம், பரிபூரணம், ரெண்டுக்கும் ஒரு லிங்க் இருக்கு. இந்த பரிபூர்ணம், வேதம் என்னும் பரிபூர்ணம் நமக்குள்ள இருக்கும் பொழுது, பரிசுத்த ஆவி நிறைவு என்கின்ற பரிபூர்ணம் நமக்குள்ள இருக்கும்போது நம்ம மனப்பூர்வமாய் எல்லா காரியத்தையும் தேவனுக்கு என்று செய்யக்கூடிய ஒரு உன்னத பிள்ளைகளாய் நம்ம மாறிவிட முடியும் என்பதில் எந்த பயமும் வேண்டாம். பிரியமானவர்களே,
நம்ம தேவனுக்கு என்று எழும்புவோமா? நம்மளுடைய சுயத்தை கொஞ்சம் நம்ம வெறுப்போமா? கொஞ்சம் நம்மளை விட்டு கொடுப்போமா? கொஞ்சம் நம்ம மாம்சத்தை அப்படி கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருவோமா? பேதுரு மாம்சத்தின்படி நடந்ததுனால அவனுடைய மகிமை இழந்து போனான். யூதாஸ் மாம்சத்தின் இச்சைக்குள்ள விழுந்ததுனால அவனுக்கு இருந்த மகிமையை இழந்து போனான். அவன் நாண்டு கொண்டு செத்தான் என்று பார்த்தோம். ஏன்னா அவன் மனம் திரும்பல. பேதுரு தான் செஞ்ச தப்ப உணர்ந்து மண்டிட்டு அழுது, இயேசு ஒரே ஒரு பார்வை தான் பார்த்தார். இன்று சேவல் கூவதற்கு முன்னால 3 முறை என்னை மறுதலிப்பா என்று சொன்னாரு. அவன் வீம்பு பண்ணிட்டு என் மாம்சம் இதை வெல்லும் என்று சொல்லி இயேசுவின் வார்த்தையை கேட்காம உள்ள போனான். 3 முறை மறுதலித்ததும் இயேசு அவனை திரும்பி பாம்போல பார்த்தாரு. அப்படியே விழுந்துட்டான், அப்படியே ஒப்பு கொடுத்துட்டான். அவன் சொல்றான், ஐயோ நீ என்ன செஞ்சிட்ட? அவர் கூடவே இருந்திய, அவரோடு நடந்திய, அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீ பார்த்தியே, இவ்வளத்தையும் கண்ணார கண்டு அவர் உன்னை எத்தனை முறை எச்சரித்திருந்தும் மாம்சத்தை நம்பி போய் விழுந்துட்டியன்னு சொல்லி உன் இயேசுவின் பாதத்துல மண்டிட்டு அழுது போது அவர் கூப்பிட்டு கேட்டாரு, என் ஆடுகளை நீ மேய்ப்பாயா? என் ஆடுகளை நீ மேய்ப்பாயா? பரவாயில்ல, நம்ம எத்தனை தடவை விழுந்திருந்தாலும் பரவாயில்ல, அவர் மன்னிக்க வல்லவராய் இருக்கிறார். பேதுருவுக்கு சொன்னார்ல, பரலோகத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன்ப்பா. நீ என்னென்ன செய்வியோ, நீ கட்டவிழ்ப்பது அங்க கட்டவிழ்க்கப்படும், நீ கட்டப்படுவது அங்க கட்டப்படும். நான் இந்த கல்லின் மீது, பேதுருங்கிற அந்த கல்லின் மீது என் சபையை கட்டி எழுப்புவேன்னு சொன்னார். கொஞ்ச நேரத்துல அவன் விழுந்து போயிட்டான் மாம்சத்துல. இயேசு தன் மரணத்தை குறித்து அறிவிக்கும் பொழுது, எனக்கு பின்னால போ சாத்தானே என்று சொல்லி விரட்டி விட்டாரு. இத்தனை முறை விழுந்து 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 எழும்புறான். இயேசுவோடு கூட நடந்த சீசன் தான். நாம விழுந்து எழும்புறது ஒன்று புதுசு இல்லை. நம்ம ஓவரா கில்டி கான்சியஸ் ஆக வேண்டாம். எந்த நேரத்துல இயேசுவே எனக்கு இறங்கும், என் பாவங்களை மன்னியும் என்று சொல்லி நம்மை ஒப்பு கொடுக்கிறோமோ, அந்த நேரத்துல நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர் நம்மோடு கூட நிற்கிறார். பிரியமானவர்களே, இன்று அந்த உணர்வோடு இயேசுவினிடத்துல ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே, கிறிஸ்துவின் வசனம் எங்களுக்குள்ள சகல ஞானத்தோடு பரிபூர்ணமாய் வாசமாய் இந்த நாளை வருவதாகப்பா. உம்முடைய வசனத்தை அறிந்திருந்தும் புரிந்திருந்தும் தெரிந்திருந்தும்